வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான அழகாக குட்டியாக இருக்கிற ஒரு கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேமராவை தான் நம்ம வந்து ஸ்டூடியோவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. யூஸ் பண்ண இதில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்மளை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இது வந்து வீடியோ எடுக்க வைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. DJI Pocket 2 அப்படிங்கிற இந்த அமேசிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ DJI Pocket 2 கிரியேட்டர் கோம்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதோடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பாக்ஸே ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு பார்ட்டுக்கும் வந்து பேரே அவங்க வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கெட் 2 கேமரா, இது வந்து கவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ட்ரைபாட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினி கண்ட்ரோல் ஸ்டிக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைபாட் மவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. USB ஸ்பிளிட்டர் சார்ஜிங் கேபிள், வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் அடாப்டர் சியும் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் அடாப்டர் லைட்னிங் கேபிளும் இருக்குது. அண்ட் டூ இட் ஆல் ஹேண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரிஸ்ட் ஸ்ட்ராப் இருக்குது. ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனுடைய விண்ட் ஸ்க்ரீன் இருக்குது, பார்க்குறக்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒன்றொன்றையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம், ஒன்றொன்றையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமரா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கணும்னு நினைப்பீங்க, அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போது ஒரு ப்ராடக்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் சைஸுக்கு தாங்க இருக்குது. அதாவது ஃபோனை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் கைக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷன் பட்டன், இது வந்து ஷட்டர் ரெக்கார்ட் பட்டன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆன் பட்டன், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சுவிட்ச் ஆன் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு டச் டிஸ்பிளே தான், 1 inch டிஸ்பிளே. அண்ட் இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி இப்போ ரெக்கார்டு கொடுக்குறேன். ரெக்கார்டு கொடுத்தோன்னே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹாய், வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பேட்ரி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து இங்கே காட்டுது. SD கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது காட்டுது. ஸோ இதில் வந்து ஒரு ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு கனெக்டர் வந்து மாட்டி இதை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதோடைய மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆட்டோ அட்ஜஸ்டிங் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்காதுங்க. நீங்கள் வந்து ஆட்டினீங்க அப்படின்னா கூட இது வந்து ஸ்டேபிளாக ஒரே இடத்துக்கு இருக்கும். இந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் எங்கேயாவது மூவ் ஆச்சு, நீங்கள் கேமரா மூவ் பண்ணிங்கன்னா கூட இது வந்து மூவ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு குட்டி கிம்பில் நீங்கள் கையில் வச்சுருக்க சமம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு போடுற ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணுவோம். அவ்வளோதான், லாங் ப்ரெஸ் பண்ணோடனே ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த க்ளோசிங் பொசிஷனில் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மைக் கனெக்ட் பண்ணுறதுனாலும் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நான் இப்போ எதுக்கு இதை கழட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஒரு கோம்போங்க. இப்போ வந்து இந்த கேமரா இங்கே இருக்குது, இதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக். ஸோ இதுதான் அந்த ரிசீவர், மைக்கோட ரிசீவர். இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரிசீவருங்க. இது எதுக்கான ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJI உடைய பிராண்டட் மைக்கான ரிசீவர். இதுதான் வந்து மைக்கு. இந்த மைக்கை நீங்கள் டேரெக்டாக யாராவது பேசுகிறாங்க, நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இல்லைனா வாக்ஸ் பாப் எடுக்கிறீங்கன்னா இதை வந்து யார் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்து டேரெக்டாக பேச சொல்லலாம். ஸோ அதுக்குண்டான எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது. இந்த மைக்கான விண்ட்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து உட்கார்ற மாதிரி ஒரு 2 கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து 2 ஹோல் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து இப்படி வச்சு இப்படி அமுத்திட்டீங்க அப்படின்னா உட்காந்துரும். அவ்வளோதான். ஸோ இது பார்க்குறக்கே வந்து நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு விண்ட்ஸ்க்ரீனாக இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மிக்சரில் இருக்குது. சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் இதை சார்ஜ் பண்ணலாம் அண்ட் இதையும் சார்ஜ் பண்ணலாம். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரிய கேபிளை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து USB இருக்குது. நீங்கள் வந்து இதை டேரெக்டாக சார்ஜஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா லேப்டாப் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேபிள் இருக்குது. ஸோ இதில் ஒன்று வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்கோட
டிரான்சிஸ்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி இதை சப்போஸ் நான் லேப்டாப்லேயோ இல்லை சார்ஜர்லையோ கனெக்ட் பண்ணேன்னா ஒரே நேரத்தில் எனக்கு ரெண்டுமே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். மைக்கும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், கேமராவும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பராக இருக்குங்க. யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கேமரா மைக் செட்டப், யூடியூப் செட்டப் அப்படின்னே சொல்லலாம். யூடியூப்க்கு நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம். கிளாரிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது, 4K கிளாரிட்டி. ஸோ இப்போ இந்த கேபிளை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ கேமரா இருக்குது, இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்பேர் பார்ட்டை நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுதான் மினி ட்ரைபாட். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மினி ஷோலாம் போனீங்கன்னா எப்படி குட்டி குட்டியாக அழகான பொருளாக வச்சுருப்பாங்களோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அதுவே வந்து ஒரு ட்ரைபாட் பொசிஷனுக்கு வந்து லாக் ஆயிரும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்க்ரூ டைப் தான். ஸோ நீங்கள் வந்து இதை இங்கே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லாங் டியூரேஷனுக்கெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா இந்த ட்ரைபாடை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்படி நிற்க வச்சுக்கலாம். கேமரா பாட்டுக்கு நின்றுக்கும். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இப்படி வைக்கணும் அப்படின்னா அப்படி நிற்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி பெண்ட் பண்ணி வைக்கணும்னா முன்னாடி நிற்கும், பின்னாடி பெண்ட் பண்ணால் பின்னாடி நிற்கும், சைடில் பெண்ட் பண்ணால் சைடில் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆட்டோ ஃபேஸ் ட்ராக் இருக்கிறனால நீங்கள் ஃபேஸ் ட்ராக் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எதாவது மூவ் பண்ணால் கூட அது மூவ் ஆகிக்கும். வந்து கிட்டத்தட்ட ஒரு கேமராமேனை உங்கள் கூடவே கூட்டு போகிற அளவுக்கு இதில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோதானு கேட்டால் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நான் இது ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மினி ட்ரைபாடை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு செட்டப் டைம்லாம் அவ்வளோ ஆகவே ஆகாது. இது அவ்வளோதான், நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற அக்சசரிஸ் என்னென்னா, இந்த கேமராவுக்கு கழுத்தில் நம்ம போடக்கூடிய ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இது வழியாக மாட்டிட்டு இதை நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கலாம். கழுத்தில் மாட்டிட்டு நீங்கள் டக்குன்னு பண்ணும்போது மட்டும் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணால் கையில் மாட்டுற மாதிரி குட்டியாக வந்துடும். இது வந்து சூப்பராக இருக்குது இந்த குவாலிட்டி. நீங்கள் எங்கே வேணால் இதை மாட்டிக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கெலாம் வர மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ கையிலலாம் நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் கையில் இப்படி போட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். இது இதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விழுகாது. எங்கேயாவது நீங்கள் ரொம்ப சப்போஸ் இப்போ மணலில் வந்து ஜிப்பில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம், விழுகவே விழுகாது. நீங்களே உங்களை வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவர். இது வந்து ஒரு ஹார்ட் கவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹார்ட் கவரை வந்து நீங்கள் இதுக்குள்ளே போய் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி உட்காந்துரும், சேஃபாக இருக்கும், உங்களுக்கு எதுவுமே டேமேஜ் ஆகாது. அதே நேரத்தில் இதை வந்து நீங்கள் எங்கேயாவது மாட்டி வச்சுக்கலாம், மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இப்படி உங்களுக்கு நிற்கவும் செய்யும். ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் கவர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து எப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்போ ரெக்கார்ட் பட்டன் வந்து நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப்க்கு. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சி டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் லைட்னிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் டேரெக்டாக ஃபோனோட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஃபோனோட எங்கே கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஓப்பனிங்கோ இல்லை இது ஓப்பன் பண்ணி அதுலேயோ கனெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாக இங்கே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சப்போஸ் நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைட்னிங் கேபிள், இல்லைன்னா சி டைப் வச்சு நீங்கள் இப்படி ஸ்லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோனோட இப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனோட டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அக்சசரிஸ் மட்டுமே ஒரு 10-12 அக்சசரிஸ் இருக்குங்க. ரொம்ப இந்த டெக் பிடிச்சவங்க, இந்த வந்து டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ரேஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து திரும்ப லாக் கூட பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக். நீங்கள் இந்த ஜாய்ஸ்டிக் எப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜாய்ஸ்டிக் கூட மூவ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு அக்சசரிஸோட ஒரு டிவைஸை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் வந்து ஒரு சின்ன அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக கூட இது ரிசீவ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரிசீவரில் ரிசீவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது ஒன்று வாங்கினீங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். வேறு எதுக்குமே நீங்கள் வந்து எங்கேயுமே போவேனா. அவ்வளோ சூப்பரான ஒரு டிவைஸ் தான் DJI Pocket 2. ஓகே மக்களே, நம்ம வந்து DJI Pocket 2 உடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். இப்போ கூட இதில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபேஸ் ட்ராக்கர் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை வந்து நான் இப்போ மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஷேக்குமே இருக்காது. சூப்பராக இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் வந்து பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ அக்சசரிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மார்க்கெட்டில் வந்து
கேஸும் கிடைக்குது. ஸோ இந்த கேஸை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டாண்டுமே இதில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அதே நேரத்தில் ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு யூடியூப் வீடியோ வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ட்ராவல் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல கேமரா தேடிட்டு இருக்கீங்க, இல்லைனா குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து நல்ல கேமரா தேடிட்டு இருக்கீங்க, பொதுவாக ஒரு நல்ல கேமரா தேடிட்டு இருக்கீங்க, கோப்ரோ போகிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து காசு இல்லை, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா DJI Pocket 2 வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். DJI Pocket 2 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,000 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கோம்போ பிடிச்ச மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த கேமரா பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சரை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GK. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிங் மொபைல்ஸ், வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் உங்களுக்காக. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.